வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனாமிக்ஸில் part 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி part 1 part 2ல் சிஸ்டம் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம்னா செட் ஆஃப் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தட் டிஃபைன் தி தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஆஃப் எ சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம்க்கு மாஸ், வால்யூம், என்தால்பி, ப்ரெஷர், ப்ரீஷிங் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஃபைனான ஒரு மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு செட் ஆஃப் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டியாக நம்ம தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுடைய அதாவது மாஸ், சைஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சிஸ்டம் வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன்று வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது வந்து மாஸ், சைஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். மாஸையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இதே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இந்த மாஸை, சைஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணாது, அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். For example, mass, volume, number of moles. Intensive property, independent of mass or size of the system. For example, boiling point, freezing point, density, temperature. இப்போ இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பீக்கரில் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குன்னா அது ஒரு பீக்கர் வந்து ஒரு சிஸ்டம் இல்லையா, அந்த சிஸ்டம்குள்ளே இப்போ ஒரு 1 லிட்டர் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லிட்டர், அந்த 1 லிட்டர் இருக்குது, அதையும் இது டிபெண்ட் பண்ணும். வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாஸையும் வால்யூமையும் நமக்கு இங்கே டிபெண்ட் பண்ணும். அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். இதே இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் இப்போ ஒரு குட்டி பீக்கரில் 5 ml ஆஃப் வாட்டர் இருக்குது, ஒரு பெரிய பீக்கரில் வந்து 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இப்போ வந்து ரெண்டுலேயுமே நம்ம பார்த்தோம் 5 ml வந்து சைஸ் சின்னது, மாஸும் கம்மி. 5 லிட்டரில் வந்து வேல்யூம் அதிகம், பீக்கர்ஸோட சைஸும் அதிகம், அதோட லிட்டர் மாஸும் அதிகம் இல்லையா. இப்போ இது ரெண்டையுமே ஒரே டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணுறோம். 100 டிகிரி செல்சியஸில் ரெண்டுமே ஹீட் பண்ணுறோம். ரெண்டுமே 100 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகும், ஹீட் ஆகும் அந்த வாட்டர். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து நமக்கு பாயிலிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டு இதெல்லாம் தான் நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் மெயினாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ். The method of operation which can bring about a change in the system. For example, heating, cooling, expansion, fusion, compression. இப்போ நம்ம ஒரு சிஸ்டமில் ஒரு சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்த ஒரு வாட்டரை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அது என்ன, அதோட இனிஷியல் ஸ்டேஜில் அது வந்து ஹீட் பண்ணுறோம், ஃபைனல் ஸ்டேஜில் வந்து என்ன ஆயிரும், கூலிங் ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸ், ஹீட்டிங்லேருந்து கூலிங் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும் ஒரு சிஸ்டமில். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஐசோதர்மல் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நம்மளுடைய தெர்மோடைனமிக் ப்ராசஸில் இருக்குது. இப்போ நம்ம அதில் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் ஒரு பொசிஷனில், ஒரு ஸ்டேட்டில், இனிஷியல் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் எப்படி இருக்குதோ அதே தான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் நமக்கு அகெயின் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங்கை வந்து நல்ல ஃபோர்ஸாக கம்ப்ரெஸ் பண்ணுறோம், அப்போ ஒரு பொசிஷனில் இருக்கும் இல்லையா. ஆனால் அது வந்து ஃபைனல் இனிஷியல் வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லையா, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது கீழே வந்து போகும், அது ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ அகெயின் நம்ம அதை விட்டோன்னே என்ன ஆயிரும், நமக்கு ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேட்டுக்கே அது அகெயின் வந்துடும் இல்லையா. சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கேன் பி ரீஸ்டோர்டு டு இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் ஃபைனல் ஸ்டேட். நோ சேஞ்ச் இன் தி தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்சிபிள்னு ஒன்று இல்லை. இப்போ இருக்குன்னா அது வந்து எந்த ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட் போனாலும் நமக்கு இனிஷியல் ஸ்டேட்டில் எப்படி இருந்துச்சோ அதேமாரி வந்துடும். அதுக்கு இம்பார்ட்டன்டான 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ப்ராசஸ் ஷுட் ஒக்கர் இன்ஃபினிட்சிமிலி ஸ்லோலி. இன்ஃபினிட்சிமிலி ஸ்லோன்னா சேஞ்சஸ் அதில் இருக்கும், ஆனால் வந்து அது ஸ்லோவாக தான் இருக்கும்.
system and surrounding must be in equilibrium இருக்கணும் சிஸ்டமும் சரௌண்டிங்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து irreversible process. ரிவர்சிபிள்னா நம்ம இனிஷியல் ஸ்டேட்டில் எப்படி இருந்துச்சோ அதே இதை ஃபைனல் ஸ்டேட்லேயே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோம். அகெயின் வந்து நமக்கு ரீஸ்டோர் ஆகிடும்னு சொன்னோம். இதில் வந்து அப்படி ரீஸ்டோர் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பலூன் ஊதுறோம். பலூன் ஊதும்போது எப்படி இருக்குது, அதே இது ஃபைனல் ஸ்டேட்லேயே நமக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் irreversible process. ஒரு ஸ்டேட்டில் இருந்ததை அகெயின் வந்து நமக்கு அதை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. System and surrounding cannot be restored to the initial state from final state. During this process, the system and surrounding are not in equilibrium. ஸோ நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸில் எப்படி ஈக்லிபிரியமாக இருக்கணும்னு சொன்னோமோ இங்கே வந்து ஈக்லிபிரியமாக இருக்கணும் அவசியம் கிடையாது சிஸ்டமும் சரௌண்டிங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், all process occurring in nature. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அடியாபாட்டிக்னு நம்ம சொன்னாலே ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதது. இப்போ அடியாபாட்டிக் ப்ராசஸ்னால் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னோம். ஸோ அப்போ ஒரு சிஸ்டம்லேருந்து நம்ம சரௌண்டிங்க்கு என்ன ஆகாது, ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமில் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் தான் நமக்கு என்ன ஆகாது, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து சீல்டாகவும் இன்சுலேட்டராகவும் இருக்கணும் இல்லையா. இப்போ இன்சுலேட்டர் அண்ட் சீல்டானா ஒரு இதை வந்து நம்ம ஒரு பிஸ்டன் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் கொடுக்குறோம், ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பிஸ்டன் வந்து கீழே அப்படியே கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வேல்யூம் வந்து அதே டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு இருந்த வேல்யூம் விட இப்போ பிஸ்டன் வச்சு நம்ம ஒரு கம்ப்ரெஸ் பண்ணோன்னே வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அங்கே வந்து டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ரெஷன் சொல்லுவோம், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ அதே ஒரு பிஸ்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணி இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அங்கேயே நமக்கு வேல்யூம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதை வந்து ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன்டு ஆர் அவுட் ஆஃப் தி சிஸ்டம். If work is done by the system, temperature decreases. If work is done on the system, temperature increases. அதாவது compression and expansion. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல், இப்போ ஐசோ அப்படின்னாலே என்னது, சேமாக இருக்கிறத ஐசோன்னு சொல்லுவோம். தெர்மல்னால் நம்ம ஆல்ரெடி படித்தோம், டெம்பரேச்சர், ஹீட்டு. ஸோ ஒரு டெம்பரேச்சர் வந்து நமக்கு சேமாக இருக்கக்கூடியது தான் என்னது, ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ ஒரு இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Temperature of the system remains constant during the change from its initial to final state. System exchange heat with its surrounding. Temperature remains constant. அதாவது இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் நமக்கு கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி மென்ஷன் dt is equal to 0. நெக்ஸ்ட் வந்து ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோனா சேம், பார்னா ப்ரெஷர். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும். ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் இட்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். அப்போ இது வந்து dP is equal to 0. நெக்ஸ்ட் வந்து ஐசோகோரிக் ப்ரெஷர். ஐசோகோரிக்கில் கோரிக்குங்கிறது வேல்யூம். அப்போ இங்கே என்னவாக இருக்கும், வேல்யூம் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வேல்யூம் ரிமைன்ஸ் when the system change from initial to final state. For example, combustion of a fuel in pump calorimeter and cooking in pressure cooker. இதை வந்து dV is equal to 0ன்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட் 7th ஒன் ப்ராசஸ் வந்து சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸில் when a system return to its original state after completing a series of change, then it is said to be a cycle is completed. ஸோ இதில் வந்து
நமக்கு வந்து அது இனிஷியல் டு ஃபைனல் ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதை நம்ம சைக்ளிக் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து வேல்யூம் ஆகட்டும், என்தால்பி ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், வேல்யூம், டெம்பரேச்சர் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு சைக்ளிக் ப்ராசஸில். ஸோ நம்ம பார்த்தா அடியாபேட்டிக்கில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஜீரோவாக இருக்கும், Q is equal to ஜீரோவாக இருக்கும். ஐசோதர்மல் DT is equal to ஜீரோவாக இருக்கும். ஐசோபேரிக் DP is equal to ஜீரோவாக இருக்கும். ஐசோகோரிக் DV is equal to ஜீரோவாக இருக்கும். சைக்ளிக் ப்ராசஸில் வந்து DE, DH, DP, DV, DT எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்.